இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பொண்ணுங்களை மரியாதையோட நடத்துறவரு அவர் அதை பண்ணிருக்க மாட்டாரு. அத நான் உறுதியா நம்புறேன். குற்றச்சாட்டப்பட்டவனோட பொண்டாட்டி அவனுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. ஆனா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தா பேசலாம். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். ஐயோ மாயா, நியாயம்னு வந்துட்டு அவர் சொந்த பந்தம் எதையுமே பார்க்க மாட்டாரு மாயா. இப்ப என்ன பண்றது? பயப்படாதீங்க பெரியம்மா, பாத்துக்கலாம். நடந்த தப்ப கண்ணால பார்த்ததா இவர் சொல்றாரு. அதுக்கான சாட்சியா இதை நான் எடுத்துக்கிறேன். அத அடிப்படையா வச்சுதான் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். பெரியம்மா, எனக்கு இது புவனேஸ்வரி பண்ண வேலையா இருக்கும் தான் தோணுது. நானும் அதுதான் நினைக்கிறேன் மாயா. இல்லனா இவையே இங்க வந்து நிக்க போறா. இவதான் ஏதோ திட்டம் போட்டிருக்கா. பெரியப்பா, இதுல ஏதோ சதி இருக்கு. இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இவதான் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தேவையில்லாம கதிர் மேல பழி போட பாக்குறா. ஜானகி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நானா உன் மருமகனை ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணு குளிக்கிறத பார்க்க சொன்னேன்? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணது உன் மருமகன். உடனே பழிய ஏன் பக்கம் திருப்ப பாக்குறீங்க? ஊர்ல பஞ்சாயத்து நடக்குதுன்னு தான் வந்தேன். ஏன் மேல பழிய போட்டு உன் மருமகனை காப்பாத்த பாக்காத. போதும் பேசாதடி. எனக்கு எல்லாம் தெரியும். இது உன் வேலை தானே? ஆமா பெரியம்மா, இதெல்லாம் இந்த பொம்பளையோட வேலையா தான் இருக்கும். ஏய், நான் இதுல என்ன பண்ண? அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க முடியுமா உன்னால? எங்க குடும்பத்தை பழி வாங்க உன் அண்ணன் பையனை மறைச்சு வச்சவதானே நீ? கண்டிப்பா இதையும் நீ தான் பண்ணிருப்ப. ஏய், இது உங்க வீடு கிடையாது. பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. மத்த யாரும் இதுல பேச வேண்டாம். அம்மா இருங்கம்மா, ஐயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காருல, எதுக்கு இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா,